கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 4, 5க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 08/3/2025க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் போர்டு சீலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் நம்மளுக்கு டுடே 3 டிஜிட் ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு வின்னு, ஓகேங்களா? எப்படின்னா 719 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இது 3 டிஜிட் பாக்ஸ், இந்த 2 நம்பர் ஆல் போர்டு லாஸ்ட்டாக 2 பாக்ஸில் போடல இல்லையா, அது நம்மளுக்கு 791 உட்காந்துருக்கு. அதுபோக ஆல் போர்டுலேயும் 3 டிஜிட் வின்னு, ஓகேங்களா? அதாவது 791 இதுலேயும் நம்மளுக்கு 3 டிஜிட்டு பக்காவான ஒரு வின்னிங், ஓகேங்களா? 3 டிஜிட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு வின்னு. மாதத்தில் ஸ்டார்டிங் ஆகி 7 நாள் தான் ஆகுது. இதில் நம்மளுக்கு 3 நாள் 3 டேஸ் நம்மளுக்கு 3 டிஜிட் வின்னு வந்து கொடுத்தாச்சு, ஓகேங்களா? வேறு லெவலில் அல்டிமேட்டான ஒரு வின்னிங் தான், ஓகேங்களா? நம்ம சேனல் ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோக நமக்கு இதில் வந்து ஏ போர்டு 7 வந்து பாஸு தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்குறோம் இல்லையா, ஏ போர்டு 7 வந்து அதில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு கரெக்டாக தட்டி தூக்கணும். மெம்பர்ஷிப்பில் ஃபாலோ பண்ணால் ஒரு ஃபார்மெட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா மெம்பர்ஷிப்லையும் ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி வந்துருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கே வேறு லெவலில் இருக்கும் ஆட்டம். வீடியோவில் கொடுக்குற ஆல் போர்டு வேறு லெவலில் இருக்கும் ஆட்டம். அதில் 7 பாஸு 9 பாஸு 1 பாஸு. இதில் நம்ம எடுத்திருந்து 0 7 9 1 இப்படி எடுத்துருந்தோம், ஓகேங்களா? இப்படி 0 7 9 1 இப்படி எடுத்துருந்தோம். அதில் 0வை தவிர்த்து 7 பாஸு 9 பாஸு 1 பாஸு 3மே செட் ஆஃப் அப்படி இறங்கியிருக்கு வருஷப்படி, ஓகேங்களா? எனிவேஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். வீடியோவில் வின்னிங்கை பார்க்காதவங்க மறக்காமல் வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க. 3 டிஜிட் வின்னிங்காக இல்லையான்றது நேற்று வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும், ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவோம், ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். 3 4 6, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 3 4 6, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 5 9 4 5 9 6 8 2, ஓகேங்களா? 6 8 2. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 1 8, ஓகேங்களா? 4 1 8, ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்த கெஸ்ஸிங் தான் இது, ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு 4 5ன்ற ஒரு நம்பர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. 4 5 9 கொடுத்துருக்கோமா, 4 5 3 கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 4 6 4 5 9 6 8 2 4 1 8. அடுத்து ஃபைனலாக பார்த்துக்கிட்டோம்னா 4 5 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி அண்டு பிசி, ஏபி ஏசி அண்டு பிசி, ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 2 7 4 5 4 5. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 8 6 8, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 0 2 0 2 3
9, 5 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 2, 7, 4, 5, 6, 8, 2, 0, 2, 3 மற்றும் 9, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. அதாவது ஏ போர்டு 7 ஓகேங்களா. ஏ போர்டு 7 வச்சு முடிச்சிட்டங்கனால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 5, 9 ஓகேங்களா. இந்த செக்ஷனை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 5, 9 இதுதான் நம்ம ஏ போர்டு 7 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 2, 5, 9 ஓகேங்களா. இதுதான் நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏ போர்டை வச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆல் போர்டுனாலே நம்ம அதில் தான் சரியான ஃபேமஸ்ஸு ஓகேங்களா. டுடே வின்னிங் அடித்த மாதிரி ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 4 எடுத்துக்கிடுவோம், 6 எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா, 2 எடுத்துக்கிடுவோம், அப்படி பார்த்துக்கிட்டோம்னா 5 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. 4, 6, 2, 6, 2, 5 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கன்ஃபார்மாக தெரிவிச்சுக்கோங்க. உங்களை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 4, 6, 2, 5 ஓகேங்களா. அதே தான் 3 டிஜிட் பாக்ஸு 4, 6, 2, 6, 2, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.